தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தாவேக்காவோடு அணி சேருவது என்பது அதிமுகவை இவன் தூக்குல தொங்குறேன்னு சொன்னானுங்க, அது தப்புங்க. அதனால நான் விஷப்பாட்டில் எடுத்து குடிச்சிடுறேங்க. ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம்? நீங்க ஒரு 5 பேரோ 10 பேரோ அமைச்சர்கள் ஆகிறீங்க, ஆயிட்டா அதிமுக வளர்ந்துருமா? இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவே முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் குடும்பம் வாழ அதிமுகவை அழிக்கிற செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆதாயத்துக்காக நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து செயல்படுகிற முடிவு எடுத்தது தவறு. ஆனால் அதோடு சேர்த்து தாவேக்காவோடு இணைந்து பயணிப்பது அதைவிட பெரும் தவறு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எடப்பாடிக்கு எதிராக சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில எம்எல்ஏக்கெல்லாம் கழகத்தை தொடங்கி இருக்காங்க. அதிமுக என்னதான் நடக்குது? இன்று காலையில சிவி சண்முகமும் திரு வேலுமணியும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டி கொடுத்தாங்க. திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி கைகோர்க்க முயற்சித்தார். 50 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து மட்டுமே அதிமுக அரசியல் செய்து கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திமுகவோடு அவர் கைகோர்க்க முயற்சித்தது எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் தவேகாவோடு கைகோர்க்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு உண்மையான உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு என்ன? திமுகவும் வேண்டாம், அது தவறு. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தால் அப்படி ஒரு முயற்சி, ஆனால் எடுத்ததாகத்தான் தகவல்கள் உறுதிப்பட இருக்கு. அது தவறு. நிச்சயமா அது ஒரு சூசைடல் அட்டம், தற்கொலை முயற்சி. ஆனால் அதே அளவுக்கான தற்கொலை முயற்சி தாவேக்காவோடு அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து இணைந்து செய்வதும். எடப்பாடி பழனிசாமி தவறளித்து விட்டார், மாத்துங்க, வர தலைமை மாற்றத்தை ஏற்படுத்தி அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு ஒற்றை தலைமை தேவையில்லை. ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துங்க. கட்சியை எப்படி பலப்படுத்துறதுன்னு சொல்லி கட்சி முக்கியஸ்தர்களிடத்துல விவாதிங்க. கட்சியை பலப்படுத்துங்க. அடுத்த தேர்தலில் வெல்லுவதற்கான வழியை சொல்லுங்க. இதுதான் அதிமுக தொண்டர்களது எதிர்பார்ப்பாக இருக்கு. அடுத்து சரி, இதே இப்ப இவங்க தவேகாவோட சேருவது என்பதும் திமுகவை எதிர்ப்பதும் என்பதும் சாதாரண அதிமுக தொண்டன் மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த வேலை அது இருக்கிறதெல்லாம் பாருங்க. குட்கா பாஸ்கர் உங்களுக்கு புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய பாஸ்கர் மீது அந்த குட்கா உள்பட ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்குகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சிவி சண்முகத்து மீதும் இருக்கு, வழக்குகள் இருக்கு. வேலுமணி மீது சொல்லவே வேண்டாம். இந்திய அரசியல் வரலாற்றில் மிக அதிகபட்சமாக கருணாநிதி குடும்பத்துக்கு இணையாக, சசிகலா குடும்பத்துக்கு இணையாக, இன்னும் அவர்களையும் ஒருபடி தாண்டி பொருள் சேர்த்தவர், பணம் சேர்த்தவர், அரசியலை வைத்து திரு வேலுமணி என்கிற பாராட்டுக்குரியவர். ஏன்பா உங்க மேல எல்லாம் 5 வருஷமா ஸ்டாலின், அது குறிப்பா அவர் எங்க வச்சு சொன்னாரு? கோயம்புத்தூர்ல வச்சு தொண்டாமுத்தூர்ல பேசுகிற பொழுது 90 நாளில் சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார். ஏன் 5 வருஷம் ஆகி அவர் உங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல? அதுல என்ன உங்களுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு? சாதாரண கட்சிக்காரங்க அல்லது பத்திரிகைகள்ல ஹேசியமா ஏதோ துபாயில வச்சு சபரீசன் மூலமா ஒரு 10,000 கோடிக்கு ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உங்க பேர்களும் அதுல அடிபடுது, எடப்பாடியோட சேர்த்து.
ஏன் அதுல அந்த விசாரணை முன்னெடுக்கப்படலை? அந்த விவரத்தையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா சாதாரண அதிமுக தொண்டன் கொஞ்சம் தெளிவுபடுவோம். அப்ப திமுகவோடு தொடர்பு இருக்கிறது என்பது எல்லா முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதை தாண்டி ஒருபடி மேல போய் திமுக ஆதரவை கோரி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப அன்றைக்கு நீங்கள் ஏன் போர்க்கொடி தூக்கலன்னு தெரியல. அன்றைக்கு போர்க்கொடி தூக்கல. அதற்கடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக்கி திமுகவும் அதிமுகவும் ஆதரிப்பது என்கிற ஒரு நிலைப்பாடு வந்தது. திமுக அதிமுக கைகோர்த்து ஆட்சி அமைப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்து ஒத்துக்கல. அவர்கள் தாவேக பக்கம் போனாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று வெளியில எந்த செய்தியுமே வரலையே. அதை கொஞ்சம் விளக்க சொல்லணுமே இவங்க. சார், எனக்கும் அதான் கொஸ்டின். இன்னைக்கு எடப்பாடி திமுக கூட கூட்டணி வச்சது, அதனால வெளியே வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதான் பேச்சுவார்த்தை நடக்கும்போது எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்ல. அதுதான் இந்த கூட்டுக்கொள்ளை தான் காரணம். இவர்களும் திமுகவோடு ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். அடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக அமர்த்தி திமுக அதிமுக ஆதரவளிப்பதுன்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, மற்றவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனா இதற்கு மற்ற எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப அது திமுக ஆதரவை அப்படி பெறுவது சரியாக இருந்திருக்குமா? சரி, இதெல்லாம் தப்பு, தலைமையை மாத்திரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் தாவேக்காவோடு அணி சேருவது என்பது அதிமுகவை, அதாவது இவன் தூக்குல தொங்குறேன்னு சொன்னானுங்க, அது தப்புங்க, அதனால நான் விசப்பாட்டில் எடுத்து குடிச்சிடுறேங்க. ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம்? அதிமுகவை தூக்குல தொங்க விட்டாருங்க, என்னால இது ஏத்துக்கவே முடியாதுங்க, அதனால நான் இந்த பாட்டில் இருக்கிற விஷத்தை எடுத்து பயன்படுத்திடுறேங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன். அப்ப நீங்கள் தாவேக்காவை ஆதரிப்பது என்பது இன்றைக்கு ஆளும் கட்சியில் இருக்கிறார்கள். ஒருவேளை அங்க ஒரு 4-5 பேருக்கு அமைச்சர் பதவிகள் கிடைக்கப்படலாம். அப்படியே கிடைக்கலைனாலும் நீங்க இதெல்லாம் திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்பே திட்டமிட்டு தான் லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ வேலுமணி தான் கட்சியில சேர்த்து 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு அந்த அம்மையாருக்கு சீட்டு பெற்று கொடுத்தவர். இன்றைக்கு அந்த அம்மையார் ரிசல்ட் வரவே தாவேக்காவோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியில பங்கெடுப்போம்னு சொல்றாங்க. அது வேலுமணி அன்னைக்கு அந்த அம்மாவை கண்டிச்சாரா? அது திமுகவோடு கூட்டணி சேர்றேங்கிறதுக்கு முன்னாடியே. அப்ப அந்த அம்மாவை இந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுனது தப்புன்னு அன்னைக்கே இவர் சொல்லல. வேலுமணி இந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்குங்க என்று ஏன் சொல்லல? முதல்ல அந்த அம்மாவை எதுக்குங்க ஒரு மாபெரும் கொள்ளை குடும்பத்தை எப்படி நீங்க அதிமுக கொண்டாந்து வேலுமணி சேர்த்துறீங்க? சரி, இவர்கள் அமைச்சரவையில் சேராவிட்டாலும் மார்ட்டின் மருமகளின் மூலமாக அங்கிருந்த வருமானங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் பங்கு பேசியிருக்கீங்களா? எந்த ஆதாயத்துக்காக நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறீர்கள்? சரி, நீங்க ஒரு 5 பேரோ 10 பேரோ அமைச்சர்கள் ஆகிறீங்க, ஆயிட்டா அதிமுக வளர்ந்துருமா? உன் 5 பேர்த்த குடும்பம் அல்லது 10 பேர்த்த குடும்பம், உன்னை சுத்தி இருக்கிற பினாமிகள், உன் அண்ணன் தம்பி, நீங்க தானே வளமாவீங்க. சாதாரண அதிமுக தொண்டனுக்கு அதுல என்ன? மக்கள் மத்தியில கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன? சரி, ஓ மூலியமா தாவேக்காவோட போறதுக்கு அவன் நேரம் செகோட்டையிட்ட பேசி தாவேக்காலையே அணுகிட்டு போயிடுறான். நீ என்ன புரோக்கர்? அதுக்கு உங்ககிட்ட உன்னை ஆதரிச்சு உன் மூலமாக தாவேக்கா அரசாங்கத்தை ஆதரிக்கிறதுக்கு அவன் நேர செங்கோட்டையிட்டே போய் அதிமுகலையே அந்த தாவேக்காலையே சேர்த்துட்டு போயிடுவான்ல. சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதிமுக உடைக்கிறது விருப்பம் கிடையாது, ஒரு அதிமுகவா ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, என்ன நான் சொல்றது, ஆளுங்கட்சியா இருந்தா தான் இந்த கட்சி அரசியல் பண்ண முடியும்னு ஏதேனும் இருக்கா என்ன? இல்ல, ஆளுங்கட்சியா இருந்தா தான் இந்த கட்சி அரசியல் செய்ய முடியுமா என்ன? இல்லையே. சரி, இவ்வளவு பேசுற நீங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன் இல்லையா? அன்னைக்கு எல்லாரும் என்ன காது செவிடா இருந்ததா இவர்களுக்கு? அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக செங்கோட்டையன் குரல் கொடுத்தார்ல, அவரை கட்சி விட்டு நீக்கினாங்கல்ல, அன்றைக்கு ஏன் நீங்க எல்லாம் பொங்கி எழல? ஓ பன்னீர்செல்வத்தை பொதுக்குழுவுல பாட்டில் விட்டு அடிச்சது யாரு?
தரக்குறைவா பேசுனது யாரு? இந்த சரக்கு சண்முகம் தானே. அப்ப மத்தியானம் அப்பவே சரக்கு அடிச்சிருந்தியா நீ? அது சரக்கு சண்முகம் தானே. அப்ப நீ எதுக்கு அதை செஞ்ச? அதிமுகவுடைய தோல்விக்கு முதல் காரணம் பல பேரை கட்சியிலிருந்து வெளியில அனுப்பிச்சது. இப்ப சட்டமன்றத்தில் டிவியில பார்த்தோம்னா பூரா அதிமுக ஆளுகளா இருக்கிறாங்க. ஆனா வெவ்வேறு அணியில் இருக்கிறாங்க. லெப்ட்ல பார்த்தா ஓபிஎஸ் இருக்கிறாரு, ரைட்ல பார்த்தா விழுப்புரம் லட்சுமணன் உட்கார்ந்து இருக்கிறாரு. விழுப்புரம் லட்சுமணன் ஏன் திமுகவுக்கு போனாரு? செந்தில் பாலாஜி ஏன் போனாரு? இது மாதிரி லிஸ்ட் போட்டீங்கன்னா அப்ப அன்றைக்கே இல்ல ஓபிஎஸ் இது அந்த ஒற்றை தலைமை வருகிற பொழுதே அவரை கட்சி விட்டு நீக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஏன் ஒரு அதிமுக தொண்டன் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், கட்சியை ஒன்றிணைங்கன்னு கெஞ்சினானே. நாங்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கட்சி ஒன்றுபடணும்னு சொன்ன பொழுது அந்த செங்கோட்டையன் மட்டும்தானே அதற்கு ஆதரவான செயல்பாட்டில் இறங்கினாரு. அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அதை செஞ்சிருந்தா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமே. இன்றைக்கு இவர்கள் குடும்பம் வாழ அதிமுகவை அழிக்கிற செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து செயல்படுகிற முடிவு எடுத்தது தவறு. ஆனால் அதோடு சேர்த்து தாவேகாவோடு இணைந்து பயணிப்பது அதைவிட பெரும் தவறு. அதனால பழனிசாமி எந்த அளவுக்கு குற்றவாளியோ அதே அளவுக்கு இந்த இயக்கத்தை அளித்த பெருமை வேலுமணிக்கு சேரும். திமுகவும் தோத்துருக்கு, அதிமுகவும் தோத்துருக்கு. ஆனா திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுவோம்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இப்ப அதே ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சியா செயல்படுவோம்னு சொன்னாதானே முதன்மை சக்தியா வளர முடியும். இப்போ விஜய்க்கு சப்பார்டினேட்டா போகும்போது எதிர்காலம் என்ன? அதுதான் சொல்றேன். எதிர்காலத்துல திராவிடர் கழகம், தேமுதிக, மதிமுக என்கிற வரிசைக்கு இவர்கள் அதிமுகவை எடுத்துட்டு போறாங்க. என் போன்றவர்களது விருப்பம் நம்ம சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம், திமுகவையும் எதிர்த்து செயல்படுவோம், விஜயையும் எதிர்த்து செயல்படுவோம். எம்ஜிஆர் காலத்தை போல கொடிப்பிடிக்கிற தொண்டன் மூலமாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம். கொடிப்பிடிக்கிற தொண்டன் அந்த தலைமையை முடிவு பண்ணட்டும். நீங்க பொதுக்குழுவை கூட்டி இந்த எடப்பாடி பழனிசாமி 100 எம்எல்ஏ வச்சு செஞ்சாரு. 130 எம்எல்ஏல வேலுமணி 47 எம்எல்ஏல 30 எம்எல்ஏ வச்சு அதையே செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு. தயவு செய்த முயற்சியை கைவிடுங்க. அடிப்படை தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும். வா, நீ நில்லு, நானும் நிக்கிறேன், எடப்பாடி நிக்கட்டும். தொண்டன் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்துருவோம். அடிப்படை தொண்டன் மூலமாக அந்த தலைமையை தேர்ந்தெடுப்போம். திமுகவையும் எதிர்த்து தாவேகாவையும் எதிர்த்து எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சியை நம்ம வழி நடத்துவோம். இதுதானே எதிர்கால அதிமுகவுக்கு நல்லது. ஏன் இதை அதை பத்தி சிந்திக்காம அவர் தூக்கல தொங்குறேன்னு சொன்னாருங்க? அது ரொம்ப தப்புங்க. அதனால இந்த விஷத்தை மட்டும் குடிச்சா என்ன நடக்கும்? அதான் இவங்க செய்யறாங்க. சார், இப்போ உங்களை மாதிரி கட்சி நலம் விரும்பிகள் எல்லாரும் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் சேர்ந்து தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அந்த அதிகார மட்டத்தில் உள்ள தலைவர்கள் யாரும் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவங்க அதிகாரத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறாங்களே பாக்குறாங்க. இது எப்படி நகரும்னு பாக்குறீங்க? இல்ல, பார்ப்போம். நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமை உருவாகும். இல்ல, இப்போ அதிமுக ஒரு ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கரிஸ்மாட்டிக் லீடரால தான் வழி நடத்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்த வேற யாரையால ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா? இல்ல, அது யாரும் பண்ண முடியாது. கட்சி ஒற்றுமையோடு தொண்டர்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த தனிப்பட்ட குடும்ப நலனுக்காக இவங்க கொள்ளையடிக்கிறத குறைச்சு கட்சி நலனை முன் எடுத்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். காங்கிரஸ் தேவைக்கால இணையும் போதே மதவாத சக்திகள்கிட்ட இருந்து வர்ற ஆதரவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி தான் சேர்ந்தாங்க. ஆனா இப்போ இவங்க விஜய் கட்சி முதல்வராக பதவியேற்ற உடனே அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வலை போட்டு இழுக்கிறாரு. இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இப்ப கூட சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா வேலுமணியை கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சிருக்கிறாங்க. வேலுமணியை கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அப்ப அதிமுக 1, அதிமுக 2 என்று ஒரு பிளவை அங்கீகரித்து அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அதிமுக கட்சியை சிதைத்து எதிர்கால அரசியலை தாவேகாவும் திமுகவுக்குமானதாக கட்டமைக்கிற முயற்சி தானே. இப்ப நேற்று விஜய் போய் ஸ்டாலினை பார்க்கிறாரு. சரி, முன்னாள் முதலமைச்சர்கள்னா ஓபிஎஸ் பார்க்கலையே, இபிஎஸ் பார்க்கலையே, எல்லோரையும் பார்த்துருக்கணும் இல்ல? அப்ப நான் கூட ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன்,
உங்க கூட கூட்டணியில் இருந்த திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட், IUML போன்றவர்களை என் பக்கம் அனுப்பி என் அரசு அமைத்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்பதற்காகத்தான் நேற்றைய சந்திப்பு நடந்ததாக நான் பார்க்கிறேன். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி நிறைய கழகத்தை எதிர்கொண்டவர். ஆனா அவருக்கு அதிகாரம் கையில இருந்ததுனால எப்படியோ அதிமுகவை தக்க வச்சிட்டாரு. இந்த முறை பெரிய லெவல்ல எழுந்திருக்கு. இந்த வாட்டி அவரால் கட்சியை முழுசா தக்க வைக்க முடியுமா?